ஸோ 2026 பாத்தீங்கன்னா தெலுங்குல ஒரு இனிஷியேஷன் த்ரில்லர் டிராமாவாக எடுக்கப்பட்ட மிருத்யும் ஜெய் அப்படின்ற திரைப்படம் இப்ப தமிழ் டப்பிங்கோட நெட்ஃபிளிக்ஸ்ல பாத்தீங்கன்னா வெளியே வந்திருக்கு. இந்த படத்தோட ரிவ்யூ பத்தி தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ள சீக்கிரமா போயிடலாம். சரி, கதை அப்படின்னு பார்க்கும்போது கதையில வர நம்ம படத்தோட ஹீரோவான ஜெய் பாத்தீங்கன்னா ஒரு நியூஸ் சேனல்ல ஆட்ஸை கலெக்ட் பண்ணி கொடுக்கக்கூடிய ஒரு ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு. பட் இருந்தாலுமே இவருக்கு ஒரு கிரைம் ரிப்போர்ட்டர் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆசை. ஸோ இந்த மாதிரி இவருடைய வேலை விஷயமா ஒரு டெத்துக்கு போகும்போது அதே மாதிரியான பேட்டர்ன்ல இன்னொரு நபர் இதுக்கு முன்னாடி இறந்து போயிருக்காங்க அப்படின்னு நம்ம ஹீரோக்கு பாத்தீங்கன்னா தெரிய வருது. பட் இந்த கேஸ் வந்து ஒரு ஆக்சிடென்ட் தான் அப்படின்ற மாதிரி சொல்லி போலீஸ் பாத்தீங்கன்னா இந்த கேஸை வந்து க்ளோஸ் பண்ணிடுறாங்க. ஆனா நம்ம ஹீரோ பாத்தீங்கன்னா இந்த டெத் வந்து பக்காவா பிளான் பண்ணி பண்ணப்பட்ட மர்டர் அப்படின்ற விஷயத்த தெரிஞ்சுக்கிட்டு இதுக்கு பின்னாடி யார் இருக்காங்க அப்படின்றத நம்ம ஹீரோ ஒன் கண்டுபிடிக்க ஆரம்பிக்கிறாரு. ஸோ இதுக்கப்புறம் நடக்கூடிய சுவாரஸ்யமான சம்பவங்கள்லாம் என்ன, கடைசியா நம்ம ஹீரோ அவரை கண்டுபிடிச்சாரா இல்லையா அப்படின்றது அந்த படத்தோட ஆன்லைன் ஸ்டோரியா இருக்கு. மெயினா அந்த படத்துல ஹீரோ வில்லன் இந்த ரெண்டு கேரக்டருமே பாத்தீங்கன்னா ரொம்ப ஸ்ட்ராங்கா எழுதியிருக்காங்க. ஸோ அதனாலே படத்துல அடுத்தடுத்து என்ன நடக்க போகுது அப்படின்ற கியூரியாசிட்டி பாத்தீங்கன்னா ரொம்ப அறிவுரை கிரியேட் ஆகுது. தென் நம்ம ஹீரோக்கு அந்த கில்லருடைய ஐடென்டிட்டி தெரியல அப்படின்னாலுமே எப்படியாவது அவனை கண்டுபிடிச்சாகணும் அப்படின்னு சொல்லிட்டு இவர் பண்ணக்கூடிய எல்லா விஷயமே பாத்தீங்கன்னா ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா காமிச்சிருக்காங்க. ஸ்டோரியா பாத்தீங்க அப்படின்னா கொஞ்சம் ரிஃப்ரெஷிங்காவே கொண்டு போயிருக்காங்க. ஆக்டிங்குமே படம் நடிச்ச எல்லா கேரக்டருமே ஒரு நல்ல பர்ஃபார்மன்ஸை கொடுத்துருக்காங்க. ஸ்கிரீன் பிளே பாத்தீங்கன்னா எந்த இடத்துலயுமே பெருசா லேக் அப்படின்றது இல்லை, நல்ல ஒரு ஸ்பீடாவே கொண்டு போனாங்க. தென் படத்தோட கிளைமேக்ஸை முடிச்ச விதமே பாத்தீங்கன்னா நல்லா இருந்துச்சு. ஸோ கண்டிப்பா இந்த படத்தை ட்ரை பண்ணி பாருங்க. இப்போ நெட்ஃபிளிக்ஸ்ல தமிழ் அப்படிங்கிற ஸ்ட்ரீம் பண்ணியிருக்காங்க. ஸோ செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஃபைனலா நம்ம மூவிஸ் அதுக்கப்புறம் வெப்சீரிஸ் அப்படி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறக்காம நம்ம காக்க மாட்டேன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.